அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது உபாசனை தெய்வம் கண்டுபிடிப்பதற்கு நான் இன்னொரு முறை இருக்குன்னு சொன்னேன். அந்த இன்னொரு முறை தான் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஆண் ஜாதகமாக இருந்தால் உங்களுக்கு குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு அங்கேருந்து நீங்கள் கணக்கு பண்ணணும். இதே பெண் ஜாதகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துட்டு கணக்கு பண்ணணும். நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு ஜாதகத்தை எடுத்திருக்கேன். இங்கே குரு வந்து இங்கே இருக்காங்க. ஸோ இங்கிருந்து நீங்கள் 11ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். அதாவது வியாழன் இங்கே போட்டிருக்காங்க, இதுதான் குரு. ஸோ குரு இங்கே இருக்கிறதுனால 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இது ஈஸி மெத்தட். என்ன, இங்கே குரு இருந்தாருன்னா இப்படி பின்னோக்கி 2ஆம் இடம், இல்லை நீங்கள் கரெக்டாக 12ன்னு கவுண்ட் பண்ணாலும் ஓகே. துலாமில் இருக்கார், அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம். ஸோ துலாம் வீட்டில் வருது, அதாவது 11ஆம் வீடாக துலாம் வருகிறது. அப்போ துலாம் வீட்டிற்குரிய ஒரு தெய்வம் இருக்கும், அந்த தெய்வத்தை தான் நீங்கள் வணங்க வேண்டும். இப்போ இதே வந்து பெண் ஜாதகமாக இருந்தால், நான் உதாரணத்துக்கு ஒரே ஜாதகத்தை வச்சு 2 பேருக்குமே சொல்கிறேன். இது ஆனால் ஆணுடைய ஜாதகம். நான் சப்போஸ் சொல்கிறேன், இதே பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ சுக்கிரன் வந்து இங்கே இருக்கார் அப்படிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ துலாமில் இருக்கார் சுக்கிரன். ஸோ 11ஆம் வீடுங்கிறது சிம்மம், அந்த வீடு வருகிறது. அப்போ இந்த ஜாதகம் வந்து இப்போ சப்போஸ் பெண்ணாக இருந்தால் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிம்ம ராசியில் வரக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெய்வம் இருக்குது, அதை நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த தெய்வத்தை வைத்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே, அவங்க ஆண்களாக இருந்தால் குரு நின்ற இடத்தில் இருந்து 11ஆம் வீடு, பெண்களாக இருந்தால் சுக்கிரன் நின்ற இடத்தில் இருந்து 11ஆம் வீட்டுக்குரிய தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும். ஸோ இப்போ குரு நின்ற வீட்டிலிருந்து உங்களுக்கு 11ஆம் வீடு மேஷமாக இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. நீங்கள் போக வேண்டிய கோவில் திருவாமினன்குடி, பழனியில் இருக்கின்றது. ஸோ அந்த திருவாமினன்குடியில் மகாலட்சுமி இருக்காங்க. அவங்கள போய் நீங்கள், அதாவது உங்களால் அடிக்கடி போக முடியலனாலும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அதாவது கண்டிப்பாக போய் வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் உண்டாகும், அதாவது நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இதே ரிஷபமாக இருந்தால் பர்வதவர்தினி, இவங்க ராமேஸ்வரம், ராமநாதபுரம் அந்த கோயில் இருக்கு இல்லையா, ராமேஸ்வரம்ல அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய பர்வதவர்தினி, அதாவது பார்வதி தேவியை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். இதே மிதுனமாக இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி, இவங்க திருநெல்வேலியில் இருக்காங்க. இதே கடகமாக இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பால திரிபுர சுந்தரி நெமிலி. நெமிலி வந்து அரக்கோணம் கிட்டக்க இருக்கு. இதே சிம்மம் வீட்டில் விழுந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை திருமியச்சூர். இதே கன்னி வீட்டில் விழுந்தால் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு துர்கை, பட்டீஸ்வரத்தில் இருக்குது. பட்டீஸ்வரம் வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அதே கும்பகோணம் பக்கத்தில் தான் திருமியச்சூரும் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் மேப் போட்டு பார்த்தீங்கன்னா எங்கன்னு கண்டுபிடிக்கலாம் அந்த 2 ஊருமே. இதே நீங்கள் துலாம் வீட்டில் விழுந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிங்கம் பெருமாள், திருச்சியில் இருக்கக்கூடிய சிங்கம் பெருமாள் கோவில், அங்கே இருக்கக்கூடிய சிங்கம் பெருமாளை நீங்கள் வணங்க வேண்டும். இதே விருச்சிகத்திற்கு வந்து அலமேலும் மங்கை, அதாவது திருப்பதியில் பத்மாவதி தாயார்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அலர்மேல் மங்கை, அலமேலும் மங்கைன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து திருப்பதியில் இருக்காங்க. இந்த தெய்வத்தை நீங்கள் போய் ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் திருப்பதி போய் வணங்கி வந்தால் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதே தனுசு ராசியில் விழுந்தால் உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் 2 வருகிறது, வராகி மற்றும் உத்திரகோச மங்கை. உத்திரகோச மங்கை வந்து ராமநாதபுரத்தில் இருக்காங்க. இப்போ சமீபமாக கூட உத்திரகோச மங்கை கோயிலில் வந்து ஆருத்ர தரிசனம் நடைபெற்றது. இங்கே இருக்கக்கூடிய திருமேனி வந்து மரகத லிங்கத்தால் ஆனது. அதனால் வருடத்திற்கு ஒரு முறை அந்த ஆருத்ர தரிசனம் அப்போ தான் பூஜைகள் நடக்கும், அங்கே அபிஷேகம் மற்றும் பூஜை நடக்கும். இது வந்து வராகி கோயில் வந்து தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கும். தனி ஒரு சந்நிதியாக வராகி அம்மன் இருப்பாங்க. நீங்கள் அந்த தெய்வத்தை அங்கே போய் கூட நீங்கள் வணங்கிட்டு வரலாம். அட்லீஸ்ட் அங்கே 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை வருடத்திற்கு ஒரு வாட்டி நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். அது தவிர நீங்கள் வீட்டு அருகே இருக்கக்கூடிய வராகி கோயிலுக்கும் போகலாம். என்னால் வீட்டுக்கு அருகே வராகி கோயில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வராகி தெய்வ
ஃபோட்டோ இருக்கும். லேமினேஷன் செஞ்ச ஃபோட்டோ ஒரு ரூ. 10 ரூ. 15 தான் விக்கும். அந்த மாரி ஃபோட்டோ வச்சு கூட வணங்கலாம். இல்லாட்டி நீங்க வாராகி அம்மனை ஒரு தீபத்தில் தீபச் சுடரில் நீங்கள் நினைத்து, அத வாராகி அம்மனாக நினைத்து அந்த தீபத்தை ஏற்றி, தினமும் தீபம் ஏற்றி அதை வாராகி அம்மனாக அந்த தீப ஒளியையே வணங்கி வந்தாலே போதுமானது தான் வாராகிக்கு. இதே மகரம் வீட்டில் விழுந்தால் தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன். இது வந்து இதுவுமே வந்து கும்பகோணம் சைடுன்னு நினைக்கிறேன். நீங்கள் மேப் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும் தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் கோயில் எங்கே இருக்குன்னு. இது அடுத்து கும்பம் வீடாக இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குற்றாலீஸ்வரர். அதாவது குற்றாலத்தில் இருக்கும் ஒரு குற்றாலீஸ்வரர் கோயில் ஆலயம்னு இருக்கும். அங்கே சிவன் இருப்பார், பார்வதி தேவி இருப்பாங்க. அங்கே வந்து ஸ்ரீசக்கரமும் இருக்குது. நீங்கள் இதெல்லாமே கும்பிட்டு வந்தாலே ரொம்ப நல்லதாக இருக்கும். ரெண்டாவது வந்து மீனம் ராசியில் வந்து நீங்கள் வணங்க விழுந்துச்சுன்னா, அதாவது 11ஆம் இடம் மீனம் ராசியாக இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன். ஸோ நீங்கள் மீனாட்சி அம்மனையும் நீங்கள் என்ன பண்ணலாம், வருஷத்துக்கு ஒருக்காவோ இல்லை 6 மாதத்திற்கு ஒரு முறை போகலாம். மதுரையில் இருக்கவங்க மாதத்திற்கு ஒரு முறை சென்று வணங்கி வரலாம். மீனாட்சி அம்மன் ஃபோட்டோவை வச்சு நீங்கள்லாம், அதாவது போக முடியாதவங்க தூரத்தில் இருக்கவங்க மீனாட்சி அம்மன் ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வணங்கி கொண்டு வரலாம். ஸோ இந்த உபாசனை தெய்வங்கள், இவங்கெல்லாம் உபாசனை தெய்வங்கள் நீங்கள் வணங்கி கொண்டு வரலாம். இதை வந்து உபாசனை தெய்வத்தை எப்படி வணங்குவது, என்ன வழிமுறை செய்ய வேண்டும், அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இது போன்ற இனிய பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய இரத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.